அய்யனார் சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேரன் அனிஷ் கிட்ட நடந்ததை எல்லாத்தையுமே சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கவும், இனிமே எனக்கெல்லாம் கல்யாணம் எங்கே நடக்க போகுது அனிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம அனிஷ் இருந்துட்டு, பையா நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினச்சக்கூடாது. என் மனசுக்கு தோணுன விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறேன் பையா. உங்களை மாதிரி ஒரு மாப்பிள்ளை யாருக்குமே கிடைக்காது. நீங்கள் கண்டிப்பாக உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணை நீங்கள் ரொம்ப நல்லா பார்த்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும். என் தங்கச்சி சந்தாவை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது பையா. நீங்கள் என்ன சொல்கிறீங்க பையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனிஷ் வந்து சட்டு புட்டுன்னு கேட்கவும், இங்கே சேரன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிற அனிஷ் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் பையா, கண்டிப்பாக உங்களை மாதிரி ஒரு மாப்பிள்ளை என் தங்கச்சிக்கு எங்கே தேடினாலுமே கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் என் தங்கச்சியை ரொம்ப நல்லா பார்த்துப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லவும், இல்லை அனிஷ் அது வந்து இங்கே பாருங்கள் பையா, நீங்கள் எதுவுமே பேசாதீங்க. சந்தாவை உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அனிஷ் எனக்கு சந்தாவை பிடிக்கும், அதுக்காக கல்யாணமா இருக்கட்டும் பையா உங்களுக்கு சந்தாவை பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு, பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சந்தா நம்ம சேரனை பார்த்து வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. வெக்கப்பட்டுக்கிட்டே உள்ளே போயிடுறாங்க. நம்ம சேரனுமே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்காங்க. சந்தாவுமே நம்ம சேரனுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம அனிஷ் இருந்துட்டு, சரி பையா, நல்ல நாளாக பார்த்து நாங்களே உங்கள் வீட்டுக்கு மாப்பிள்ளை கேட்டு வரோம். உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என் தங்கச்சி சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அனிஷ் இருந்துட்டு சொன்னதுமே உடனே நம்ம சேரன், இல்லை அனிஷு, நீங்கள் சந்தாவை ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு, சந்தாவோட மனசு என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சந்தா சம்மதிச்சிடும் பையா. ஏன்னா என் மாமன் எப்போ வருவானே தெரியாது. அவன் சந்தா இங்கே இருக்கிற விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா, இங்கே வந்தான் அப்படின்னா சந்தாவை அடித்து பிடிச்சனா கூட அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு சந்தாவை கல்யாணம் பண்ணிப்பான். அப்படி ஒரு சூழ்நிலை மட்டும் அமைஞ்சிடவே கூடாது பையா. அவள் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழணும் பையா. என் தங்கச்சி சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து நான் சந்தோஷப்படணும் பையா. இதெல்லாம் நடக்குமா பையா அப்படின்னு சொல்லிட்டு, நீ கவலைப்படாத அனிஷு, கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இது விஷயமா நான் வீட்லேயும் பேசுகிறேன். வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு நான் சொல்கிறேன் அனிஷு அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க பையா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சேரனுமே சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. வர வழியில் ரொம்பவே சந்தோஷமாக வராங்க நம்ம சேரன். கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடக்கும்ன்ற மாதிரி தான் நம்ம சேரனுக்கு எத்தனையோ இடத்துல பொண்ணு பார்க்க போனாங்க. எங்கேயுமே செட் ஆகலை, அது இதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பிரச்சனைனால அவங்க கல்யாணம் தடைப்பட்டு நின்று போகும். கார்த்திகாவுமே நம்ம சேரனை ரொம்பவே லவ் பண்ணாங்க. கார்த்திகாவுக்கும் சேரனுக்குமே கல்யாணம் நடந்தது தான் ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் அப்படி ஒரு சூழ்நிலையுமே நம்ம சேரனுக்கு அமையல. இப்போது சந்தா வந்து நம்ம சேரனை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. ரொம்பவே நல்லா தான் இருக்கும். இப்போது இந்த விஷயத்த வீட்டில் சொல்கிறதுக்காக நம்ம சேரன் வந்து போய்கிட்டு இருக்காங்க. இங்கே நிலா, நம்ம சோழன் எல்லாருமே ஒரு மாதிரி வருத்தமாக இருக்காங்க. என்னதான் நிச்சயதார்த்தம் நின்றதவ நினச்சி நம்ம சோழன், நிலா, பல்லவனுக்கெல்லாம் சந்தோஷமாக இருந்தாலும் அண்ணன் மனசு ஃபீல் பண்ணியிருக்குமே. எத்தனை இடத்துல பொண்ணு பார்த்து அண்ணனுக்கு கல்யாணமே இது வரைக்கும் நடக்கவே இல்லை. ஏதோ ஒரு காரணத்தினால அசிங்கப்பட்டு தான் வீட்டுக்கு வந்தோம். இதெல்லாம் அண்ணன் எப்படி தான் தாங்கிக்க போகிறாருன்னு தெரியலையே. வெளியே போனவர் இன்னுமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சோழன் கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கவும், சோழன் இருந்துட்டு, கவலைப்படாத நிலா, நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரல அப்படின்னா நான் போயிட்டு அண்ணனை தேடிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேசிக்கிட்டு இருக்க நேரத்துலேயே நம்ம சேரன் வந்து நிற்கிறாங்க. அதுக்கு அவசியமே இல்லை சோழா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நிலா இருந்துட்டு, அண்ணே நீங்கள் எதையாவது நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா, நீங்கள் ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருப்பா நிலா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப நான் சந்தோஷமாக இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சோழன் இருந்துட்டு, அண்ணே சந்தோஷமாக இருக்கேண்ணே. இல்லைண்ணே, நிச்சயம் வரைக்கும் போயிடுச்சு. நிச்சயம் பண்ணுறதுக்காக பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு என்னென்னமோ நடந்து உங்கள் நிச்சயம் நின்று போச்சு. இதனால் நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்களோன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே பயந்துக்கிட்டு இருந்தோம் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லடா சோலா, நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம நிலா இருந்துட்டு, அண்ணே இப்போ தானே எனக்கு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குது. அண்ணே நீ கவலைப்படாதண்ணே, உனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து நாங்கள் சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருப்பா, எனக்கு சீக்கிரமாகவே கல்யாணம் நடக்க போகுது, நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம சோழன் இருந்துட்டு, அண்ணே திரும்பலாம் எங்களால் நீ சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு அலையவெல்லாம் முடியவே முடியாது. ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நிற்குவேன், அதுக்கெல்லாம் எங்களால் ஒத்துக்க முடியாதுண்ணே. நீங்கள்லாம் எங்கேயும் போய் பொண்ணெல்லாம் பார்க்காதீங்க, நாங்களே பார்த்து உனக்கு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். இப்போ பார்த்தியா எவ்வளோ பெரிய அசிங்கம், அது மட்டும் இல்லாமல் உனக்கும் எவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்திருக்கும். இதெல்லாம் தேவையாண்ணே. அண்ணே
என் கையில் விட்டுருண்ணே, உனக்கு பொண்ணு பார்க்குற விஷயத்த நான் பார்த்துக்கிறேன், எல்லாமே இந்த புரோக்கரால் தான், அந்த புரோக்கர் வரட்டும், அவனை உண்டுலன்னு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கோவப்படுறாங்க. உடனே இங்கே நம்ம சேரன் இருந்துட்டு, டே சோழா, நீ நினைக்கிற மாதிரி ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணெல்லாம் கிடையாது, எந்த பிரச்சனையும் வராது, பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஷாக் ஆகிடுவீங்க, அதே சமயம் சந்தோஷமும் படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நிலா இருந்துட்டு, என்னென்ன நீ ரொம்ப கவலையாக வெளியே போயிருக்குன்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தோம், நீ என்னடானா ஏதோ பொண்ணை பார்த்தேன், பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க. அண்ணா, உனக்கு கல்யாணம் இருந்தால் எங்களுக்கும் சந்தோஷம் தான் அண்ணே, ஆனால் இப்படி ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணு, நிறைய பிரச்சனை, அதெல்லாம் வேண்டாம் அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருப்பா நிலா, நீ பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, பொண்ணு யார் தெரியுமா, சந்தா தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இங்கே நம்ம சோழன் இருந்துட்டு, அண்ணே இதை நான் அப்போவே நினச்சேண்ணே, நீங்கள் சந்தாவை ரூட் விடுற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு, ஆனால் சந்தாலாம் வலையில் விழமாட்டாங்கன்னு நினச்சேன், எப்படிண்ணே அண்ணா எங்களுக்கே தெரியாமல் லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்க, அப்போது மனசுக்குள்ளே சந்தாவை நினச்சிக்கிட்டு தான் கல்யாணம் ஆன பொண்ணை ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ போனியா அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு. டே என்னடா விட்டா நீ பாட்டுக்கு என்னென்னவோ பேசிட்டு போகிற, அப்படியெல்லாம் இல்லைடா, நான் அனிஷ்கிட்ட போயிட்டு புலம்பிட்டு வந்தேன், அப்போ தான் அனிஷு என் தங்கச்சியை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா பையா, என் தங்கச்சியை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், என் தங்கச்சி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், அதை பார்த்து நான் ரசிக்கணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொன்னான். அனீஷ் சொன்னதை கேட்டு எனக்கே அதிர்ச்சியாக தான் இருந்தது. சந்தாவை பார்த்தா வெக்கப்பட்டுக்குன்னு உள்ளே ஓடுறா, எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, சட்டுப்புட்டுன்னு என்னென்னமோ நடக்கிற மாதிரியே இருக்குச்சோலா, இதெல்லாம் வேண்டாம், நான் அந்த விதத்தில் சந்தாவை எப்பயும் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அனீஷ் கேட்கவே இல்லை, எல்லாமே சரியாக தான் நடக்கும், சந்தாவை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க தான் போகிறேன் பையா அப்படின்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டான். சரி, எனக்குமே அதிர்ச்சி ஆயிடுச்சு, சந்தாவை எதுக்கும் ஒரு வார்த்தை கேட்டுக்கலான்னு சொல்லி சொன்னதுக்கு, அவள் வெக்கப்பட்டுக்கிட்டு போகிறதுலே தெரியலையா பையா உனக்கு, அவளுக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு பையா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். எனக்கே அதிர்ச்சியாக தான் இருந்தது. சரி, நம்ம வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையுமே சொல்லிவிட்டு நான் என்னுடைய விருப்பத்தை சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் சோழா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் சொல்கிறாங்க. நம்ம சேரன் சொன்னதுமே எங்கள் சோழன் இருந்துட்டு, அண்ணே என்னண்ணே எங்கே எல்லார்கிட்டையும் எதுக்காக கேட்கணும், சந்தா ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு தானே, என்ன ஒன்று அவங்க சரியாக தமிழ் பேச மாட்டாங்க, ஹிந்தியை தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம நிலாவோ, ஏங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையாங்க, தமிழெல்லாம் ஈஸியாக கற்றுக்கலாம், நம்ம வீட்டுக்கு அவங்க கல்யாணம் ஆகி வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம தமிழெல்லாம் கற்றுக் கொடுத்துடலாம், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, சந்தாவுமே ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு தான், அண்ணனுக்கு பொருத்தமான பொண்ணு, அண்ணனுக்கு ஏற்ற பொண்ணுனா அது சந்தா தான், 2 பேருக்கும் செட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்கிறாங்க. சோழனும் சரிங்க நிலா, நீங்கள் சொன்னால் அது கரெக்டாக தான் இருக்கும், பல்லவனுமே ஓடி வந்து நம்ம சேரனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அண்ணே எனக்கு இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இதுலேயும் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் எந்த பிரச்சனையும் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, ஒருவேளை சந்தாவோட மாமா வந்து இங்கே பிரச்சனை பண்ணால் மட்டும்தான் உண்டு, அவருக்கு தெரியறதுக்கு முன்னாடி நம்ம கல்யாணத்தை பண்ணிட்டோம் அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் யாராலையும் பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே நம்ம சோழனுமே, அண்ணே சரிண்ணா, சீக்கிரமாக நம்ம அதாவது கடகடன்னு வேலையெல்லாம் முடிச்சிடணும், சீக்கிரமாக கல்யாணம் ஏற்பாடு பண்ணி உங்களுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் பண்ணி ஆகணும் சீக்கிரமாக அப்படின்னு சொல்லிட்டு. சரிடா எல்லாம் பொறுமையாக பார்த்துக்கலாம், அனீஷுமே ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து பேசி நம்ம நிச்சயத்தை வீட்டில் சிம்பிளாக பண்ணிக்கலாம், கல்யாணம் கூட கோவிலில் பண்ணிட்டு ரிசப்ஷன் பெருசாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னென்ன இந்த அளவுக்கு பேசிட்டு வந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைடா அவனே சொல்லிக்கிட்டு இருந்தான், நான் எப்படி மறுக்கிறது, அதான் காதலை கேட்டுக்கிட்டு இருந்தேன், வீட்டில் போயிட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு என்ன முடிவுன்னு நான் உனக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்தேன்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படியோ அண்ணனுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடந்தால் சரி, அதுக்கப்புறம் பாண்டிக்கும் வானத்தையும் கல்யாணம் நடக்க போகுது, இப்படி நம்ம குடும்பம் பெருசாகிக்கிட்டே போகும், நம்ம குடும்பத்தை நம்ம செழிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம நிலா இருந்துட்டு ஒரு மாதிரி சோழனை பார்க்கவும், என்னங்க நான் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, இந்த ஊரில் ஃபுல்லாக நம்ம குடும்பத்தை எப்படியெல்லாம் பேசுனாங்க, பொண்ணுங்களே தங்க மாட்டாங்க, இந்த குடும்பம் ராசி கெட்ட குடும்பம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடும்பத்தை எல்லாரும் எப்படியெல்லாம் பேசினாங்க, அது உங்களுக்கே தெரியும், நீங்கள் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வீடு மாறிக்கிட்டே வருதுங்க, அப்படியே ஒவ்வொருத்தருக்காக கல்யாணம் நடந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெண் குழந்தைய பெற்றா கூட இந்த குடும்பம் பெருசாகாதா என்ன, அதை தாங்க சொன்னேன்,
அப்படின்னு சொல்லவும், சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. சேரன் இருந்துட்டு, டேய் நான் சாப்பாடு எல்லாருக்குமே கொண்டு வரட்டாடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே நிலா இருந்துட்டு, அண்ணே நீங்கள் உட்காருங்கண்ணே நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சாப்பாடெல்லாம் எல்லாருக்குமே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எல்லாருமே காலைல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவும், கரெக்டாக இங்கே நம்ம ராகவ் வந்து வீட்டுக்கு வராங்க. ராகவ் வந்ததை பார்த்ததுமே சோழனுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. வாங்க ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சாப்பிடுங்க நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க கொஞ்சமாவது நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பக்கத்துலேயே நம்ம ராகவ் உட்காடுறாங்க. நம்ம சோழனுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. ஊனா இந்த ஆள் எதுக்காக வருவான், இவனை பேசாமல் கட்டையால் 4 அடி அடித்தாதான் திருந்துவான் போல், இங்கெல்லாம் வரமாட்டான், எதுக்காக இன்றைக்கி வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பில் இருக்காங்க. எங்க நம்ம நிலா, ராகவ் சேரன் ரொம்ப நல்லா சமைப்பார், நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், உண்மையாகவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க நிலா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இதெல்லாம் பார்த்த சோழனுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. இந்த நிலா ஏன் தான் இப்படி இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ராகவ் இருந்துட்டு, நிலா நீங்கள் ஏதோ வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குது அதனால் ஆஃபீஸ்க்கு வர முடியாதுன்னு சொல்லி சொன்னீங்க, அதான் சும்மா உங்களை பார்த்துட்டு போகலாமேன்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, டே சோலா என்னடா அடிக்கடிக்கு இந்த ராகவ் அண்ணியை பார்க்குறதுக்காக வந்துடுறான், ஒருவேளை அண்ணியை இவன் லவ் பண்ணுவானோ, அன்னைக்கு கல்யாணம் நடந்திருக்கிற விஷயத்த அண்ணி ஆஃபீஸில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்க மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, டே பாண்டி சும்மா இருடா நானே டென்ஷனில் இருக்கேன். உடனே ராகவை பார்த்து நம்ம சோழன் கேட்குறாங்க, என்ன நீங்கள் அடிக்கடிக்கு ஆகுனா நிலா ஆஃபீஸ்க்கு வரல அப்படின்னா உடனே வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு வரீங்க, ஆஃபீஸில் உள்ளவங்க யாராவது லீவ் போட்டால் உடனே நீங்கள் அவங்க வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வருவீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை அப்படியெல்லாம் இல்லை, நிலா அந்த ஆஃபீஸ்லேயே கொஞ்சம் ஸ்பெஷல், அவங்க ப்ராஜெக்ட் செய்கிறது எல்லாமே ரொம்பவே பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும், எல்லாருமே அவங்கள புகழ்ந்து தள்ளுவாங்க, அதாவது பர்சனலாக நிலாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், சரி சும்மா பார்த்துட்டு போகலாமே, இந்த பக்கம் ஒரு வேலையாக வந்தேன், அப்படியே இங்கே அது பக்கம் தானே அப்படியே பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம சோழனுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது, எல்லா பொருளும் எடுத்து உடைக்கணும், அவன் மண்டையை உடைக்கணுன்ற மாதிரி அப்படியே பயங்கர யோசனையில் இருக்காங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுமே நீங்கள் நிலாவும் ராகவும் வெளியே போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ப்ராஜெக்டை பற்றி இப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. தூரத்துலேருந்து நம்ம சோழன் பார்த்து அப்படியே ரத்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே பல்லவனும் நம்ம பாண்டியனும் வந்து, என்னென்ன உன் வாழ்க்கை இப்படி காற்றுல பறந்துக்கிட்டு இருக்கே பாவம்னா நீ அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்கே நம்ம சோழன் வந்துட்டு, டே கடுப்பேத்தாதரா, நான் ஏற்கனவே பயங்கர கடுப்பில் இருக்கேன், அந்த ராகாவை அப்படி கீழே போட்டுக்கிட்டு மிதிக்கணும் போல் ஆத்திரம் வருது, ஆனால் என்ன பண்ணுறது, சைலண்ட்டாக உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம ராகவ் இருந்துட்டு, சரிங்க நிலா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராகாவுமே கிளம்பி போகிறாங்க. ராகவ் போகிறப்பவே மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, நிலா ரொம்பவே சூப்பரான பர்சனாக இருக்காங்க, நம்ம பேசாமல் அவங்களவே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்போது நம்ம நிலா வந்து உள்ளே வராங்க. நிலா வந்து ராகவ் கூட பேசிக்கிட்டு இருந்தது நம்ம சோழனுக்கு கடுப்பாக இருந்துச்சுல்ல, அதனால் காயத்ரிக்கு கால் பண்ணி, ஹலோ காயுமா என்னம்மா பண்ணுற அப்படின்னு சொல்லவும் இப்போ பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம நிலாவுக்கு ஒரு பக்கம் கடுப்பாகுது. இப்போது நம்ம காயமா இருந்துட்டு உடனே ஸ்பீக்கரில் போடுறாங்க, என்னங்க நீங்கள் என்ன சோழன் நீங்கள் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறீங்க, டைமுக்கு நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையான்னு கேட்குறதுக்காக நான் எத்தனை டைம் கால் பண்ணேன், ஆனால் நீங்கள் ரெஸ்பான்ஸே பண்ணல, என்ன சோழன் என் கூட பேசுகிறதுக்கு உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி கேட்கவும், அப்படியெல்லாம் இல்லைம்மா காயு, நான் கொஞ்சம் வேலையாக இருந்துட்டேன் அதான் கவனிக்கலை, நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க உங்களை நான் மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, எதுவாக இருந்தாலும் ஃபோன்லேயே சொல்லு காயுமா அப்படின்னு சொல்லவும், இல்லைங்க நேரில் பார்த்து அந்த விஷயத்த சொல்லணும்னு சொல்கிறாங்க. சரி என்ன டாபிக் அப்படின்ற மாதிரி கேட்கவும், இல்லை என் வீட்டில் எல்லாருமே எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, உங்களுக்கும் எனக்கும் ஓகே ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா, நம்ம லவ் மேட்ரை பற்றி நான் என் வீட்டில் சொல்லி உங்களவே கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதை கேட்டதுமே நம்ம நிலாவுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது, எங்கே சோழன் வந்து நம்ம காயுமாவை கல்யாணம் பண்ணிப்பாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு பயமும் பதட்டமும் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது நம்ம சோழன் இருந்துட்டு, ஓ அப்படியா, சரி சரி நம்ம எங்கே மீட் பண்ணலாம், நீ இடத்த வந்து சொன்ன அப்படின்னா லொக்கேஷன் அனுப்பிவிட்ட அப்படின்னா நான் உடனே கிளம்பி பறவை மாதிரி பறந்து வந்துடுவேன் காயுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க நீங்கள் பொறுமையாகவே வாங்க,
அதுக்காக நீங்கள் காரை ரொம்பவே வேகமாலாம் ஓட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி காயுமா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே நிலா இருந்துட்டு, இங்கே பாருங்க சோழன், நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஏதாவது கொஞ்சமாவது நல்லா இருக்கா? உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நிலா நீங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க போல. கல்யாணம் நமக்கு நடந்துச்சு, ஆனால் நீங்கள் தான் என்னை புருஷனாகவே ஏற்றுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே நிலா ஒரு மாதிரி திருட்டு மொழி முழிக்கிறாங்க. உடனே பல்லவன் இருந்துட்டு, அண்ணே அதான் அன்னைக்கு நீங்கள் காயத்ரி கிட்ட பேசுறது சுத்தமாக பிடிக்கலல்ல, அப்படி இருக்கிறப்ப ஏன்னா நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம நிலா இருந்துட்டு, டே பல்லவா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னமோ இப்படி பேசுறதெல்லாம் எனக்கு பிடிக்கல. இந்த ஊரில் உள்ள எல்லாருக்குமே சோழனுக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் சொன்னே தவிர மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம சோழனுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஏய் உனக்கு நிறைய பொசசிவ் வருதுடி, ஆனால் அதை மறைக்கணும்னு நினைக்கிற. சரி சரி நீ காண்டாவு, அந்த ராகவ் கூட பேசி என்ன எவ்வளோ டென்ஷன் ஆக வச்ச, நீயும் அதே டென்ஷனில் அதே கடுப்பில் இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் இருந்துட்டு, சரிடா பல்லவா என் காதல் பூரா கூப்பிட்ருக்குல்ல, நான் போயிட்டு என்ன ஏதுன்னு பேசிட்டு வந்துடுறேன். எங்கள் லவ் மேட்ரை அவங்க வீட்டில் சொல்லி சீக்கிரமாக நான் கல்யாணம் பண்ணணும்டா. ஏன்னா சேரானனுக்கும் கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக பாண்டி சீக்கிரமாகவே வானத்தை கல்யாணம் பண்ணிடுவாங்க. நிலாவுமே இப்போது சேரானனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா சந்தா வீட்டுக்கு வந்ததுமே இது நிலாவுமே இந்த வீட்டை விட்டு போயிடுவாங்க. பாண்டி சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிடுவான். அப்புறம் நான் மட்டும் கல்யாணம் பண்ணாமல் தனிக்காட்டியாகவே இருக்க முடியும். அதான் இப்போவே நானும் அதுக்கான பிளான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கான ஏற்பாடு எல்லாமே இப்போ இருந்து பண்ணாதானே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நிலாவுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. உடனே இங்கே நம்ம நிலா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் உங்களை பார்த்தாவே எனக்கு கோவம் வருதுங்க. ஏன் நிலா காரணமே இல்லாமல் என்னை பார்த்து கோவப்படுறீங்க? இல்லைங்க சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. உடனே பல்லவன் இருந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அண்ணி அப்போது சேரன் எனக்கு கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வீட்டை விட்டு போயிடுவீங்களா அண்ணி அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இல்லைடா பல்லவா, உனக்காக வேண்டியாச்சு நான் இதே வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. இப்போ சோழன் நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. கண்டிப்பாக எத்தனை பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்தாலுமே நிலா இந்த வீட்டை விட்டு போக மாட்டாங்கன்ற விஷயத்த. அதுக்கப்புறம் நம்ம சோழனுமே வெளியே கிளம்பி போயிடுறாங்க. இப்போது நம்ம பல்லவனும் போயிடுறாங்க. நிலா வந்து வீட்டிலே தான் இருக்காங்க. இப்போது நம்ம அனிஷோட தங்கச்சி சந்தாவும் வீட்டுக்கு வராங்க. இப்போது சேரன் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. காஃபி போட்டு கொடுக்குறாங்க. நம்ம நிலா சந்தாவை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, உங்களுக்கு சேரனனை ரொம்ப பிடிச்சிருக்காங்கங்க, எங்கள் சேரனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிடிச்சிருக்கு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு கூட சொல்லலாம் நம்ம சந்தா. அதுக்கப்புறம் உங்களோட ஃபேமிலியில் உள்ளவங்கலாம் எத்தனை பேர் இருக்காங்க, யார் யார் உங்கள் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்கிட்ட ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோவெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபோட்டோவில் தான் இங்கே நம்ம நிலாவோட அப்பா இருக்காங்க, பக்கத்தில் ஒரு லேடியுமே இருக்காங்க. அதை பார்த்ததுமே இங்கே நம்ம நிலா வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. சந்தா இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி கேட்கும். இவர் வந்து எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு ஆன்ட்டி இருப்பாங்க, இந்த லேடி தான். இவங்க வீட்டுக்கு அடிக்கடிக்கு இவர் வருவார். நாங்கள் குஜராத்தில் எல்லாருமே பக்கத்து வீடு தான். அடிக்கடிக்கு இவர் இந்த ஆன்ட்டியை பார்க்கறதுக்காக வருவார். அப்போது ஒரு ஃபங்க்ஷனில் தான் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த ஃபோட்டோவை பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நம்ம அப்பா எதுக்காக இவங்கள பார்க்க போனோம், இவங்கள கூட எங்கேயோ நம்ம பார்த்த மாதிரி இருக்கே இந்த லேடி அப்படின்னு சொல்லிட்டு, ஓ இவங்க தானே பல்லவனோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. பல்லவனோட அம்மாவுக்கும் நம்ம அப்பாவுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசனைக்கு போயிடுறாங்க. சந்தா இருந்துட்டு, என்ன நிலா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த லேடி இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட்டு எல்லாருமே குஜராத்தில் தான் இருந்தோம், அவங்களுமே சென்னைக்கு வந்திருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன், அவங்க சென்னையில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட நம்ம நிலா வந்து எப்படியாவது பல்லவனோட அம்மாவை நம்ம சென்னையில் தான் இருக்காங்க தேடி கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அப்பாவுக்கும் அந்த லேடிக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிச்சே ஆகணும். அப்பா எதுக்காக இப்படி அந்த லேடி கூட ரிலேஷன்ஷிப்பில் இருப்பார், தப்பான உறவாக இருக்குமா இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்குமா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. அதே சமயம் அவங்க பல்லவனோட அம்மான்ற விஷயமும் நம்ம நிலாவுக்கு தெரிய வருது. சீக்கிரமாகவே அந்த லேடியை கண்டுபிடிக்கணும். எதுக்காக பல்லவனை தனியாக விட்டுட்டு போனீங்க, என்ன ஆச்சு உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி கேட்குவாங்க. அதே சமயம்
உங்கள் பையன் எங்கள் வீட்டில் தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு தயவு செஞ்சு அம்மான்ற ஒரு ஸ்தானத்தில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. பயங்கர டென்ஷன்லையுமே இருக்காங்க. நம்ம அப்பாவுக்கும் அவங்களுக்கு என்ன மாதிரியான உறவு இருக்கும் அப்படின்றத அவங்களால ஏற்றுக்கவே முடியல. ஆனாலுமே இந்த விஷயத்த நம்ம சீக்கிரமாகவே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம சந்தா கிட்ட, ஆமாம் இவங்கள எத்தனை டைம் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க அடிக்கடிக்கு இந்த லேடியை பார்க்கறதுக்காக இவர் வருவார். ஆனால் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப்னால எனக்கு தெரியாது. ஒரு ஃபங்க்ஷன் அந்த ஆன்ட்டியோட பொண்ணு ஒருத்தர் இருக்காங்க. அவங்களோட ஃபங்க்ஷனுக்கு தான் இவங்க வந்திருந்தாங்க. நாங்களுமே அங்கே போயிருந்தோம். அப்போ எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம நிலாவுக்கு தலை கிர்ன்னு சுற்றுது. அப்பாவுக்கு யாருக்கும் தெரியாமல் ஒரு வீடு இருக்குமோ, ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவுமே பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. இந்த அப்பா இவ்வளோ கேவலமானவராக இருக்காரு. வீட்டில் உள்ள எல்லாரையுமே நல்லா தான் பார்த்துக்கிறாரு. நம்ம வாழ்க்கையை பற்றியும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் எவனோ ஒரு பொறுக்கிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தாரு. ஆனால் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தவர் தப்பான ஒரு ரிலேஷன்ஷிப்லேயுமே இருக்காரா? ஐயோ சி, நினைக்கவே ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது. நம்ம அப்பாவா இப்படியெல்லாம்ன்ற மாதிரி தோணுது. அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சந்தா இருந்துட்டு, நிலா நம்ம உள்ளே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க நிலா, சரிங்க சந்தா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா உள்ளே போகிறாங்க. நம்ம நிலாவுக்கு அந்த நினைப்பே சந்தா காட்டினாங்களே அந்த ஃபோட்டோ நினைப்பே இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே சேரன் இருந்துட்டு, இங்கே பாருமா நிலா, போயிட்டு அந்த ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்கண்ணே அப்படின்னு சொல்லவும், உடனே நிலா அந்த ஒரு யோசனையிலே இருக்காங்க. போயிட்டு ஸ்நாக்ஸுக்கு பதிலாக சாம்பாருக்கு கொண்டாவை அப்படியே தூக்கிட்டு வராங்க. இங்கே நம்ம சேரனுக்கு ஒன்றுமே புரியல. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு நிலா அப்படின்னு சொல்லிட்டு, நிலா என்னப்பா என்னப்பா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏண்ணே நீங்கள் தானே எடுத்துகிட்டு வர சொன்னீங்க. நான் எடுத்துகிட்டு வர சொன்னது உண்மைதான்ப்பா, ஆனால் சாம்பார் கொண்டாவை கிடையாது. நான் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வர சொன்னேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ சாரிண்ணே, ஏதோ ஒரு ஞாபகத்தில் நான் இப்படி கொண்டு வந்துட்டேன், சாரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஏன்பா நிலா, உனக்கு ஏதாவது தலது வலிக்குதாப்பா, இல்லை ஏதாவது கெட்ட கனவு கண்டியா அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, நீங்கள் எதுவும் இதாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சந்தா இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இங்கே அனீஷ் இருந்துட்டு, சேரன் பையா நம்ம நிச்சயத்தை நாளைக்கே வச்சுக்கலாமா? நாளைக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நாள். நான் ஜோசியரை பார்த்து தேதி குறிச்சிட்டு தான் வந்திருக்கேன். நாளைக்கு நிச்சயத்தை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கோவிலில் போயிட்டு சிம்பிளாக கல்யாணத்தை முடிச்சுட்டு அதுக்கு நான் சொன்ன மாதிரி ரிசப்ஷன் வச்சிடலாம் சேரன் அப்படின்னு சொல்லவும், சரி அனிஷு, நீ சொல்கிற மாதிரியே செஞ்சுக்கலாம். இப்போது நம்ம சேரன் வந்து, அனிஷு சந்தாவோட மாமாவால் ஏதாவது பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக இருக்குது பையா. ஆனால் நம்ம அவங்களுக்கெல்லாம் யாருக்குமே தெரியாமல் அதுக்கு தான் காதும் அடி வச்சபடி நம்ம கல்யாணத்தை சிம்பிளாக முடிச்சுட்டு ரிசப்ஷன் பண்ணிக்கலாம். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் யாராலும் எதுவும் பண்ண முடியாது. என் மாமனே வந்து கேட்டாலுமே நம்ம ஏதாவது சொல்லி சமாளிச்சிடலாம். சந்தா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் அவளோட வாழ்க்கைக்குமே நல்லதுன்னு எனக்கு தோணுது பையா அப்படின்னு சொல்லிட்டு, சரி அனுஷு, நீ சொன்ன மாதிரி நாளைக்கு நிச்சய ஏற்பாடெல்லாம் நாங்கள் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இங்கே சந்தா இருந்துட்டு சேரன் கூட பேசணும், தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம சேரன் இருந்துட்டு, அதெல்லாம் எதுக்குப்பா, நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அனிஷ் இருந்துட்டு, என்ன பையா இதுக்கெல்லாம் கூச்சப்படுற, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க தானே, தனியாக பேசுகிறதுல என்ன போயிருக்கு, போய் பேசிட்டு வா பையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே ரூம்குள்ளே போயிட்டு சந்தா இருந்துட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே ஒரு மாதிரி அதாவது நின்றுக்கிட்டே இருக்காங்க. என்ன சந்தா, ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு வர சொன்னேன், ஆனால் சைலண்ட்டாகவே இருக்கியே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே நம்ம சந்தா வெளியெல்லாம் பார்க்குறாங்க யாராவது வராங்களான்ட்டு. உடனே நம்ம சந்தா வந்து சேரனை ஹக் பண்ணிக்கிறாங்க. சந்தா என்ன பண்ணுற, என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. சந்தா ஏன்ப்பா அழுகுற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைங்க, அது வந்து நான் என் வாழ்க்கை எப்படி போகுமோ என்ன ஆகுமோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நான் பயந்துக்கிட்டே இருந்தேன். என் மாமா என்னை எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி உன் கழுத்தில் நான் தாலி கட்டாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். அவருக்கு கைக்கு பிடிபடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இந்த ஊருக்கே வந்தேன். இந்த ஊரில் வந்து உங்களை மாதிரி ஒரு நல்லவங்கள நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. உங்களை எனக்கு அப்போவே ரொம்பவே பிடிச்சிருந்தது தெரியுமாங்க. ஆனால் நமக்கு கல்யாணம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தாவோட மனசில் உள்ளதை எல்லாத்தையுமே வெளிப்படையாக சொல்கிறாங்க. நம்ம சேரனுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாரு சந்தா, நீ உன் மாமாவை நினச்சோ இல்லை மற்றதை நினச்சோ நீ எதுக்காகவும் கவலைப்படாத, எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கலாம் சரியா?
எதுக்காகவும் உன்னை நான் கண் கலங்க விட மாட்டேன். உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் சந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியுங்க. உங்களோட கேரக்டரு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா பேசிட்டு அ வெளிய வராங்க. இப்போ அனிஷ் இருந்துட்டு, "என்ன சந்தா மனசு விட்டு பேசுனியா? உனக்கு சேரன் பையாவ பிடிச்சிருக்குல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு, "ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா சொல்றாங்க. இப்போது நம்ம அனிஷ் இருந்துட்டு, "பையா என் தங்கச்சி முகத்துல சந்தோஷத்த பார்க்கறதுக்கே எனக்கு ரொம்பவே பூரிப்பா இருக்கு பையா. இப்படியே அவ எப்பவுமே சிரிச்ச முகமா இருக்கணும். இந்த வீட்ல அவ ரொம்ப நல்லா வாழணும்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் இருந்துட்டு, "அனிஷு நீ கவலையே படாத. ஒரு நாள் கூட உன் தங்கச்சி கண்ணுல இருந்து தண்ணி வராது. அந்த அளவுக்கு நான் அவள ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். அது மட்டும் இல்லாம இந்த வீட்ல உள்ள எல்லா வேலையுமே அவள நான் செய்யவே விட மாட்டேன். மொத்த வேலையுமே நான் பார்த்துப்பேன். அவள நான் ராணி மாரி பார்த்துப்பேன் அனிஷு. நீ கவலைப்படாத" அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்ட நம்ம அனிஷுக்கு கண் கலங்கிடுது. "அனிஷு எதுக்காக அழுகுற?" "இல்ல பையா, இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு பையா" அப்படின்னு சொல்லிட்டு, "எங்க பாரு அனிஷு, கொஞ்சம் வசதியில கம்மி தான். ஆனா கொஞ்ச நாள்ல நாங்க பெருசா வீடும் கட்டிருவோம். வசதியிலயுமே கொஞ்சம் உயர்வா வந்துருவோம்னு மனசுல தோணிக்கிட்டே தான் இருக்கு. பார்க்கலாம். வசதியில தான் நாங்க க கம்மிய அதாவது குறைவோ தவிர, மனசுப்படி நாங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லவங்க. கண்டிப்பா சந்தாவ ரொம்ப நல்லா பார்த்துப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு, "எனக்கு தெரியும் பையா. அதனால தானே என் தங்கச்சிய உனக்கு கல்யாணம் பண்ணி குடுக்கறதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். சரி பையா, சரி நான் நாளைக்கு இங்க வரேன். நீங்க நிச்சயத்துக்கான எல்லா ஏற்பாடுமே பண்ணிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு, இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது சேரனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் நடந்து அவங்க ரொம்பவே நல்லா இருக்கணும். அதே சமயம் நம்ம நிலா சீக்கிரமாகவே நம்ம சோழனை புருஷனா ஏற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோ கீழே சோழன் நிலா லவ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம சேரனோட கல்யாணத்தை ரொம்பவே பிரம்மாண்டமாக செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து ஆசைப்படுவாங்க. இப்போது சேரன் வந்து சிம்பிளாகவே போதும் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லுவாங்க. எப்படியெல்லாம் பண்ண போகிறாங்க, எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக பண்ண போகிறாங்க, நம்ம சேரன் சந்தா கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறத பார்த்துட்டு கார்த்திகாவுமே ரொம்பவே சந்தோஷப்பட போகிறாங்க. இனி என்னெல்லாம் ட்விஸ்ட்டு வரப்போகுதோ அது எல்லாமே நம்ம வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.